ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும். ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு ஒரு குட்டி கதை பக்கமாக நம்ம மகாபெரிவாளோட அதிசயம். ஒரு தடவை ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அப்போ அவள் 2 பேத்துக்கும் குழந்தை கிடையாது. இது என் மனதை தொட்ட கதை. கண்டிப்பாக சொல்கிறப்பே கண் கலங்குது. அவ்வளோ நல்லாயிருக்கும். நேர்களே, இந்த அம்மா தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. போனால் அங்கே ஒரு கீரி அடிபட்டு கிடந்தது, குட்டி கீரி. ஆக அந்த கீரியை எடுத்துகிட்டு வந்து இவங்க வளர்க்குறாங்க. மகாபெரிவாட்ட பெரியவா சொல்கிறா, உனக்கு கால தாமதமானாலும் உனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பெரியவா வாக்கு பொய் கிடையாது, கண்டிப்பாக. அப்போ இந்த கீரியை குழந்தைய பாவிக்கிறான். எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவா, எங்கே போனாலும் வந்துடும், சமத்தாக இருக்கும். அது அது ரொம்ப 2 பேரும் அந்யோன்யமாக இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போகிறப்ப மயக்கம் வந்துடுது. கீரி காப்பாற்றுது. அதாவது பக்கத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து அது தெளித்து காப்பாற்றுது. அப்போ பார்த்தா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவங்க கன்சீவ் இருந்தால் பாப்பா வந்துடுச்சு. பாப்பா வந்தோடனே நம்மளை விட்டுருவாங்களோன்னு அந்த கீரி பயந்தது. அதாவது பயந்ததுன்னா என்ன, வருத்தத்தோடு இருந்தது. நீ எங்கேயும் நான் உன்னை அனுப்ப மாட்டேன், நீ தான் என் மூத்த குழந்தை, நீ தான் எந்த குழந்தையும் தம்பியை நீ பார்த்துக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இப்படியே இருக்கிறப்ப கொஞ்சம் குழந்தை 5 வயசு ஆகிடுச்சு. உட்கார்ற ஸ்டேஜ், 3 வயசு ஆயிடுச்சு. உட்கார்ற ஸ்டேஜ் தவந்து. அப்போ இந்த தண்ணிக்கு போகிறேன், நீ பாப்பாவை நீ பார்த்துக்கோ, யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிறப்ப இந்த கீரி என்ன செய்யுது, குழந்தைய நல்லா பார்த்துக்குது. அது ஒன்றுமே பண்ணாது, அழகாக உட்காந்து கண்காணிச்சுட்டே இருக்கும். சமத்தாக இருந்தது. இப்படி வாழ்க்கை ஓடினது. ஒருத்தி, அதாவது வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் வரணுமே கெடுதல் நினைக்கிறதுக்கு. அப்போ அவள் என்ன சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் நீ கீரிட்டு விட்டுட்டு வந்துடக்கூடாது, இது விஷ ஜந்து தானே, அதனால் அது ஏதாவது பண்ணி எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன் குழந்தை அப்படின்னு உசுப்பேற்றி விட்டுட்டான். இப்போ ஒரு நிமிஷம் அவனுக்கு யோசிக்கிற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ இப்படியே தண்ணி குடத்தை எடுத்துகிட்டே இப்படி வர்றப்ப வீட்டுக்குள்ளே பார்க்குறப்ப ரத்தமாக இருந்தது. ரத்தமாக இருக்கும். பயந்துட்டான். ஐயோ, நம்ம குழந்தைக்கு தான் ஏதோ ஆபத்துன்னு குழந்தைய பார்த்தா குழந்தையும் மயக்க நிலையில் இருக்கு. ஐயோ, இந்த கீரி தான் தீண்டி எடுத்து போல. நான் எல்லா பேரும் சொன்னால் அந்த கீரியை அடித்து வரட்ட சொன்னால், நான் குழந்தைய பாவிச்சேன், நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிற நினைக்கிறேன். அப்போ பக்கத்தில் அந்த கீரி புடவை பிடிச்சி இழுத்து இல்லைன்னு சொல்லுது. அதை பக்கத்தில் பார்க்க சொல்லுது. ஆனால் அதை பார்க்க மாட்டேன்ட்டான். கொண்டு இந்த குடம் இருக்குது பாருங்களேன், அந்த குடத்தை எடுத்து கீரி மேலே போட்டுட்டேன். அப்போ அந்த குடம் தண்ணியானது வெயிட் தாங்காமல் கீரி மேலே போகும். தலையில் அடிபட்டுருது கீரிக்கு. பெரியவாக்கு கண்ணில் தண்ணியாகவும் வருது. இடது பக்கம் கண்ணில் தண்ணி ஜெகம் வருது. கீரி ஆபத்தில் இருக்கிறதுனால தண்ணியாக வருது. ஐயோ, இந்த கீரி பாவமே அப்படின்ட்டு பெரியவா சொல்கிறா. என்ன கீரி பாவம் திடீர்னு சொல்கிறீங்களே குருநாதா அப்படிங்கிறப்ப, ஒன்றும் இல்லை, நீங்களாம் போகும் அப்படிங்கிற. அப்போ இந்த கீரி புடவை இதை பிடிச்சி இழுத்துட்டு காட்டுது. பார்த்தா அங்கே ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு மடிஞ்சு கிடக்கு. அதாவது பாம்பு குழந்தையை கொத்த வந்திருக்கு. அந்த குழந்தையை கொத்த வரப்ப காப்பாற்றி இந்த பாம்பை அது குத்திருக்கு. ஏன்னா கீரியும் பாம்பும் ஃபுல் எதிரி. 2 பேரும் ஃபைட்டிங்கில் கீரி தான் ஜெயிக்கும். அதில் கீரி பாம்பு கொண்டுருது. இப்போ ஐயோ, நான் உன்னைய புரிஞ்சுக்காம நான் உன்னைய அடித்து கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே அப்படியே அந்த அம்மாவோட கால்கிட்டையே மடித்து இறந்துருது. அப்போ இந்த அம்மா, நான் உன்னை கொண்டுட்டேனே அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த அம்மாவும் ஸ்பாட்டில் கீரிக்கிட்டேயே இறந்துடுறாங்க. ஆக தப்பு பண்ணிட்டோமேனு இந்த அம்மாவும் இறந்துடுறாங்க, கீரியும் இறந்துடுது. இவா 2 பேரும் இறந்துருக்கிறத இந்த குழந்தை 3 வயசுனாலும் கொஞ்சம் பார்க்க தெரியும்ல, அதுவும் அழுகுது அம்மா அம்மான்னு.
கீரிக்கிட்டக்கு போய் அதுவும் தொழுது போய் அங்கேருந்து அப்பா வர வந்து 2 பேரும் இப்படி இறந்து கிடக்கவும் அங்கே பாம்பு இறந்து கிடக்கவும் கண்ணில் ஜலம் முட்டின்னு வந்தது. அப்போ 2 பேரும் பெரியவாட்ட போகிறாங்க. என்னன்னு தெரியல, இந்த குழந்தைக்கு பிராப்தம் இல்லை போல், அம்மா இறந்துட்டாங்க, நான் தான் பார்த்துக்கிறேன் பெரியவா அப்படின்னு. அப்போ பெரியவா சொல்கிறான், குழந்தை இல்லாமல் இருக்கிறப்ப குழந்தையா பாவிச்சா அடுத்து அவள் கையினால தான் அந்த கீரி சாதனம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த குழந்தைக்கு இப்போ அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா வந்து எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், காலம் போக போக சரியாயிடும் அப்படின்னு. ஆகையால் ஒருவர் மேலே நம்ம பழி சொன்னாலும் சரி, என்ன ஒரு இது பண்ணாலும் சரி, பார்த்து பதம் பார்த்து நடந்துக்கணும், இடம் பார்த்து பேசணும். கண்டிப்பாக கீரிக்கு வந்த நிலைமை தான் நம்மளுக்கும் இருக்குது. அதனால் பார்த்து இருக்கணும். இந்த வரிகள் பேசுகிறதும் கரெக்டாக பேசணும். கண்டிப்பாக இது நம்மளுக்கு பெரியவா சொன்ன ஒரு அற்புதமான விளக்கம். கண்டிப்பாக பெரியவா வந்து அப்பயே வந்து தரிசனம் கொடுக்குறப்ப அப்பயே சொல்கிறான், பார்த்து இது பண்ணிக்கோ, கீரி வேணாலும் வளர்க்க முடியுமான்னு கேட்குறான். சொல்கிறான், முடியும் பெரியவான்னு இந்த பொண்ணு சொல்லுது அம்மா. அப்போ அந்த ஒரு பெண்மணி வந்து சொல்லவும் மைண்டை மாற்றிட்டான். ஆக நம்ம மைண்டை மாற்றுறதுக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் நம்ம வந்து மைண்டு மாறாமல் கரெக்டாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இது பெரியவாவில் எல்லா பேர்த்துக்கும் சொன்ன ஒரு அற்புதமான விளக்கம். கண்டிப்பாக இந்த விளக்கம் உண்மை.